Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல பஞ்சு போல இட்லி, அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் எப்படி ரொம்ப சுலபமா ரொம்ப சுவையா செய்யலான்ற டிப்ஸோட தான் நிறைய பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முதல்ல நம்ம இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நாள் மதியமே நான் அரிசியை ஊற வச்சுக்கிறேன். அரிசி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆழாக்கால 4 ஆழாக்கு, அதாவது தலையை வழிச்சு எடுப்போம் இல்லையா, அது மாதிரி 4 ஆழாக்கு எடுத்திருக்கேன். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி பொன்மணி அரிசின்னு சொல்லுவாங்க. இட்லி அரிசின்னு கடையில் கேளுங்க, கிடைக்கும். பார்க்கறதுக்கு நல்லா முத்து முத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் அரிசி, ஆனால் புழுங்கல் அரிசி தான் இது. இப்போ 4 ஆழாக்கு அளவுக்கு அரிசியை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக உளுந்து 4 ஆழாக்குக்கு 1 ஆழாக்கு எப்பயுமே சரியாக இருக்கும். இதுவே நீங்கள் பயன்படுத்துகிற உளுந்து நல்லா உப்பி வரும் அப்படின்னா 3/4 ஆழாக்கு சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு 3/4 ஆழாக்கு சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் கருப்பு உளுந்து பயன்படுத்த போறீங்கன்னா 1/4, அதாவது இதே ஆழாக்கால 1/4, கீழே அதோ கை காட்டுற பாருங்க, இதே அளவுக்கு 1/4 கருப்பு உளுந்து எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் அந்த ஆசீர்வாத், உதயம் அந்த மாதிரி உளுந்து எடுத்துருக்கீங்க, வெள்ளை உளுந்து அப்படின்னா 3/4 கப்பு, அதாவது 3/4 ஆழாக்கு சேர்த்துங்க, சரியாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 3 தடவை கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் எப்பவுமே உளுந்து தண்ணியை ஊறின தண்ணியை கீழே ஊற்ற மாட்டேன். அந்த உளுந்து ஊறின தண்ணியில் நம்ம உளுந்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி ரொம்பவே சாஃப்டாக, ரொம்ப பஞ்சு போல் சூப்பராக வரும். சில பேர் அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு புது தண்ணி பயன்படுத்துவாங்க. ஊறினதுக்கு அப்புறம் கழுவவே கூடாது. கழுவிட்டீங்க அப்படின்னா இட்லி சாஃப்டாக வராது. இப்போ உளுந்து ஊறிடுச்சு, 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி முக்கியமாக இந்த இடத்துல நிறைய பேர் உளுந்து சேர்த்துட்ட பிறகு தண்ணியும் உடனே நிறைய ஊற்றிட்டு எட்ட போயிடுவாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த உளுந்தை பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உளுந்து பூத்து வரவே வராது, அதாவது பொங்கி வரவே வராது. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட்லி சாஃப்டாகவே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் உளுந்து சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அது மாதிரி 1 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். உளுந்து மட்டும் நின்று கரெக்டாக அரைங்க. பக்கத்துலேயே ஒரு 10 நிமிஷத்துலேயே, 10 to 13 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சரியாக உளுந்து உங்களுக்கு நல்ல பூத்து பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ கையில் கொஞ்சமாக இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி, அதாவது சின்ன சின்ன முட்டை மாதிரி அங்கங்கே தெரியுது பாருங்கள். இதுதான் சரியான பதம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உளுந்து அரைக்கும் போது அந்த ஊற வச்ச தண்ணியிலே அரைங்க. அதுக்கப்புறம் நின்று 1 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் தண்ணி சேர்த்து அரைங்க. இட்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். வேறு எதுவுமே நீங்கள் இது கூட சேர்க்கவே வேணாம், அருமையாக வரும். இப்போ உளுந்து மஞ்சிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஊறினதுக்கப்புறம் ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இட்லி நல்லா வெண்மையாக சூப்பராக இருக்கும். இப்போ அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி பக்கத்துலேயே நின்று அரைக்கணும் அப்படிலாம் இல்லை. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. சரியா 10லேருந்து 15 நிமிஷத்தில் அரிசியும் அரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள், நல்லா மஞ்சிடுச்சு. நொறுப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா மஞ்சி எடுத்திங்கன்னா இட்லியும் நல்லாயிருக்கும். இதே மாவில் தோசை ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்றா தான் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கையால் மேக்ஸிமம் கடைஞ்சி எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால கரண்டியால் உங்களுக்கு இந்த மாதிரி கடைஞ்சி காமிக்கிறேன். மேக்ஸிமம் கையை பயன்படுத்துனீங்க அப்படின்னா மாவு சூப்பராக நல்லா புளிச்சு வரும். இப்போ எல்லாத்தையுமே நான் கலந்துட்டேன். இப்போ இது பொங்கிடும்ன்றதுனால வேற ஒரு பாத்திரத்தில் 2ஆக டிவைட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இது மூடி வச்சிடலாம். மறுநாள் காலையில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பூத்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு அப்படியே எடுத்து மேலே ஊற்றாதீங்க. ஒரு தடவை நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா மாவு ஊற்ற ஆரம்பிங்க. இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ மாவையும் இதில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ எல்லா மாவும் ஊற்றிட்டேன். இதை இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன், அது மேலே இதை வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் சரியாக 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா பூ போல் வெந்து வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி நல்லா பஞ்சு போல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை உடனே எடுக்காதீங்க, கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம இட்லி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எடுக்க வருது பாருங்கள். கொஞ்சம் கூட பிசிறு தட்டில், ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் அழுத்தியும் காமிக்கிறேன் பாருங்கள், அருமையாக இருக்குல்ல. அடுத்ததான் மணமணக்கும் ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் எப்படி மணமாக நல்லா சுவையாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த சாம்பார் நீங்கள் வெளியில் வச்சாலும் நைட் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த டிப்ஸோடு தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம பருப்பு வேக வைக்கணும். அதற்கு 100 கிராம் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச துவரம்பருப்பு 1 கப்புனா 2 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் 10 அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் சேர்க்கறதுனால கசக்காது, நல்ல மணமாகவும் இருக்கும் சாம்பார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயந்தரம், அதாவது நைட் ஆனாலும் அந்த சாம்பார் கெட்டு போகவே போகாது, சூப்பராக இருக்கும்.
இது வந்து நீங்கள் சாப்பாடு செய்கிற சாம்பார் இருக்கு இல்லையா, அதுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது இந்த டிப்ஸை இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால உங்களுக்கு மேலே வந்து பொங்கி வராமல் இருக்கும். நான் மஞ்சள் பொடி இந்த இடத்துல சேர்க்கல, ஏன்னா வந்து குக்கரில் அங்கங்கே வந்து திட்டு மஞ்சளாக இருக்கும். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் தான் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கத்திரிக்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி இந்த இடத்துல சேர்த்துங்க, இல்லைனா கருத்து போயிடும். அடுத்ததாக ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் கேஸ்கெட்டை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் குக்கரை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து நல்லா உள்ளே அடங்கி 10 நிமிஷத்தில் துவரம்பருப்பு வேகுதுன்னா 5 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். அதாவது ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அவுட் சைட்லாம் ரிலீஸ் ஆகாமல் கரெக்டாக மேலே அந்த வெயிட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப அருமையான டிப்ஸு, எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இதை வெயிட் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும் மீடியம் ஃப்ளேமில். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு கடாயில் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, அதாவது தனியா சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே ஒரு 5லேருந்து ஒரு 7 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்குங்க. இந்த இடத்துல சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது எல்லாமே வந்து பொன்னிறமாக வரணும். இது கூட நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்ததான் இப்போ எல்லாமே கொஞ்சம் நிறம் மாறி வந்த பிறகு ஒரு 4லேருந்து 5 பல்லு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான், தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் சேர்த்து செய்யும்போது நீங்கள் ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது ஒரு சுவை ஒன்று வரும் இல்லையா, அந்த சுவை வந்து கண்டிப்பாக வரும். இதில் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 15 போல் வெங்காயம் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்லை, பெரிய வெங்காயம் 1 கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கிரி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு கேரட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட், ஒரு 7 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா, அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கி விட்டுடலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சாம்பார் பொடி, அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுத்ததாக பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூ போல் வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த பருப்பை இந்த மாதிரி ஒரு மேஷர் யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைனா கரண்டியால் கூட இந்த மாதிரி கடைஞ்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மசிஞ்சிரும். இப்போ சாம்பார் வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். மூடி வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பெருங்காயப்பொடி சேர்த்துங்க. முன்னமே சேர்க்காதீங்க, இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது தான் நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இதை அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவும் உடச்சி விட்டுக்குங்க. இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிடலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் நெய் சேர்த்தும் பரிமாறலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நான் மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்கிறதுனால நான் வெல்லம் எதுவுமே சேர்க்கல, அதுவே கொஞ்சம் இனிப்பு சுவை கொடுக்கும். வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதாவது கத்திரிக்காய் அந்த மாதிரி சேர்க்குறீங்க அப்படின்னா 1/4 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம பஞ்சு போல் இட்லி, அதுக்கப்புறம் சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார், ரொம்பவே மணமணக்கும் இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கும். நல்லா செய்யும் போதே நல்லா வாசனை வரும். இப்போ பாருங்கள், இட்லி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல பஞ்சு போல் அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ கூடவே மணமணக்கும் இட்லி சாம்பார் நான் தொட்டு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க, அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்ததுன்னா உடனே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.